பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பாண்டியன் கிட்ட போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு முகம் கொடுத்து கூட கோமதி கிட்ட பேசவே இல்லை. அதுக்கடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட உங்க கூட பேசாமல் இருந்தது இல்லைப்பா, ஆனால் இப்போ நீங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கிறது பெரிய தண்டனை. ப்ளீஸ்ப்பா அம்மா கிட்ட பேசுங்க, எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ தங்கமயில மன்னிச்சு அவ கூட சேர்ந்து வாழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அப்பா அதுக்கு இதுக்கும் என்ன சம்மதம்? ஆமாம், தங்கமயில் போய் சொன்னதுனால தானே அவங்கள நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சாச்சு. ஏன் டிவோர்ஸ் வரைக்கும் கூட நீ போய் நின்று இருக்கல்ல. ஆனால் உங்கள் அம்மா ஒரு கல்யாணத்தவே பண்ணி வச்சிருக்கா, அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் 2 வருஷமாக இதை மறைச்சி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன ஆனாலே சரிப்பா, அந்த பொய்க்காரி கூடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் கழிச்சு உங்கள் அம்மாவை என்னால் விரட்டி அடிக்க முடியாது, ஆனால் எனக்கும் அவளுக்கும் நான் தண்டனை கொடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி இருந்துட்டு, சரவணா எனக்காக நீ அப்பா கிட்ட இதையும் பேசி மனசங்கட்டத்துக்கு ஆளாகாத, வேண்டாம் விடு, என் தலையெழுத்து இப்படி தான் நினச்சா இருந்திருந்தா அதை அப்படியே நடந்துட்டு போட்டோம். அங்கே என் அம்மா யாருமே என் கூட பேசுறதில்ல, இங்கே இவர் பேசுறதில்ல, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.